அனிதா புஷ்பவனம்குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான மைத்ர முகூர்த்த நேரம் தேதி பற்றிய விவரங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மைத்ர முகூர்த்த நேரம் பற்றி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதுலேயே நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. மைத்ர முகூர்த்த நேரம் என்ன என்பதை கொஞ்சம் சுட்டி காட்டுறேன். மைத்ர முகூர்த்த நேரம் என்பது கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முகூர்த்த நேரமாக நம்ம முன்னோர்களால் கணிக்கப்பட்டது. அந்த நேரத்திலே நாம் கடனை அடைத்து வந்தோமே ஆனால் எப்பேற்பட்ட கடனும் தங்குதடையின்றி அடைத்து விடலாம் அப்படின்னு ஜோதிட வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் கடனை வாங்கிக்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் தவிப்பாங்க. இல்லை கடனை அடைக்க போகும்பொழுது ஏதாவது ஒரு செலவு வந்துடும். இது போன்று கடன் மேலே கடன் வாங்கிறது, கடன் பிரச்சனைகள் அடைபடாமல் தள்ளிக்கொண்டே போகிறது, இல்லை கடன் கேட்டால் கூட எந்த வங்கிகளிலும் கிடைக்காமல் போகிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது போன்ற பிரச்சனைகள் தவிர்க்கணும்னா மைத்ர முகூர்த்த நேரம், மைத்ரேய அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்திலே கடனை சிறுக சிறுக அடைத்து வந்தால் எப்பேற்பட்ட கடனையும் தங்குதடையின்றி அடைக்கலாம் அப்படின்னு கடந்த பதிவில் நான் விரிவாக சொல்லியிருந்தேன். அதில் சிலர் கேட்டிருந்தாங்க, மேடம் நீங்கள் சொன்ன மைத்ர முகூர்த்த அட்டவணையில் சில நேரம் இரவு நேரமாக இருக்குது. இரவு நேரத்தில் கடன் அடைக்கணும்னா கடன் கொடுத்தவருடைய வீட்டை தட்டி அந்த நேரத்தில் எழுப்புனா சரிப்பட்டு வருமா? இல்லை பேங்க் அந்த நேரத்தில் திறந்திருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அதில் குறிப்பிட்டு இருந்தால் கூட சொல்கிறேன். அதாவது இரவு போன்ற நேரங்கள் வந்ததுன்னா அந்த கடனுக்காக எத்தனை பைசா, எத்தனை ரூபாய் எடுத்து வச்சுருக்கீங்களோ, இப்போ கடன் அடைக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 10,000 ரூபாயோ அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் செலவெல்லாம் கட்டுப்படுத்திட்டு மிச்சப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து நீங்கள் ஒரு உண்டியலில் இல்லாட்டி ஒரு பர்ஸில் போட்டு அதை மறந்துடுங்க. அப்புறம் அடுத்த நாளில் அந்த கடனை அடைச்சிடலாம். இல்லாட்டி மறுவாரம் செவ்வாய்க்கிழமையில் அந்த கடனை அடைச்சிருங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் கடனை அடைத்தோம்னா சீக்கிரத்தில் கடனை அடைத்து விடலாம் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது இல்லையா? அதனால் மைத்ர முகூர்த்த நேரம் இரவு பொழுதாக வந்தால் கடனுக்குரிய தொகையை எடுத்து வச்சுக்கிட்டு மறுநாள் கட்டிக்கொள்ளலாம், அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கட்டிக்கலாம். ரொம்ப தள்ளி போட்டுறாதீங்க. நம்ம ஏதாவது பார்த்து ஆசைப்பட்டு அதை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்புறம் இந்த பணம் தான் செலவாகும். அப்புறம் கடனுக்கு மேலே கடன் தான் வரும். நம்ம செயல்படுவதை பொறுத்தும் கடன் சீக்கிரம் அடையும். சரி, இந்த பிப்ரவரி மாதத்தில் மைத்ரேய முகூர்த்த நேரம் எப்பொழுது வருது, தேதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 10 மணி 19 நிமிஷங்களில் ஆரம்பித்து மதிய பொழுது 12 மணி 7 நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்திற்குள்ளாக நீங்கள் கடன் கொடுத்தவருடைய வீட்டை தேடி போய், பகல் பொழுதுலையே வருது இல்லையா, கடன்காரரை வர சொல்லலாம், இல்லாட்டி அவர் வீட்டை தேடி போயிட்டு கடனை கொடுத்துக்கிட்டு வந்துடலாம். பேங்க்கில் பணம் கட்டணும், வாங்கின கடனை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த நேரத்தை பார்த்து கடன் தொகையை கொஞ்சமாக அடைச்சிருங்க. இல்லை முழுசாக அடைக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, கடனிலிருந்து விடுபட்டுடலாம். அந்த நேரம் பார்த்து கடனை அடைச்சிக்கோங்க. அடுத்தது பிப்ரவரி 22, பிப்ரவரி 22ஆம் தேதி வெட்னஸ்டே, அதாவது புதன்கிழமையில் மைத்ர முகூர்த்த நேரம் வருது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் 11 மணி 58 நிமிஷத்தில் ஆரம்பித்து 1 மணி 54 நிமிடங்கள் வரைக்கும் மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்குது. அதாவது ஆங்கிலத்திலையும் சொல்லிடுறேன், வேறு ஸ்டேட்ஸ்காரங்களும் இதை பார்க்குறாங்க இல்லையா, அதனால் அவங்களும் புரிஞ்சுக்கணும்னா நம்ம இங்கிலீஷில் சொல்வது தவிர்க்க முடியாததாக போயிடுது. நைட்டு 11:58 PM
1:54 AM வரைக்கும் மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் கடன்காரர் வீட்டை போய் தட்டுனோன்னா நிச்சயமாக அவருக்கு கோபம் வரும். ஆனால் ஒரு விதத்தில் சந்தோஷப்படுவார், கடன் கொடுக்குறாரே அப்படின்னு. ஆனால் கூட பிறருடைய வீட்டுக்கு போகிறதுக்குன்னு ஒரு சில நேரங்கள் இருக்குது. அதை தவிர்த்து போனோன்னா அது அநாகரிகம் இல்லையா? அதனால் நம்ம அந்த நேரத்தில் பேங்க்கும் இருக்காது. பணத்தை எவ்வளோ கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை மறுநாள் கட்டாயம் வைராக்கியத்தோடு கட்டிடுங்க. அந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம், கடனுக்குரிய தொகையை எடுத்துட்டோம், அதனால் எந்த பாதகமும் இல்லை. நீங்கள் மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் எடுத்த கணக்கு நமக்கு கட்டாயம் நடக்கும். அதாவது அந்த நேரத்தில் எடுத்து வச்சோன்னா கடன் அடையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை கட்டாயம் நிறைவேறும். அடுத்த நாள் நம்ம பணம் கட்டினா கூட. அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையாக பார்த்து கட்டி விட்டுருங்க. இந்த 2022 வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 தேதிகளில் தான் மைத்ர முகூர்த்த நேரம் வருது. அதனால் இந்த நேரத்திற்காக காத்திருந்து கடனை அடைக்கணும்னு நினைக்கிறவங்க கடனை அடைச்சிருங்க. சரி, இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் எனக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி வழக்கம் போல் சொல்வது மாதிரி சொல்கிறேன். புதிதாக வரக்கூடிய பார்வையாளர்கள், அதாவது வியூவர்ஸ், விஹா ஆன்லைன் பற்றி தெரிஞ்சுக்கணும். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரை யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்ற ப்ளே ஸ்டோருக்கான, ஆப் ஸ்டோருக்கான லிங்கை தொடுங்க. உங்களுக்கு அழகாக கொண்டு போய் டைரக்ட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு விஹா ஆன்லைனுக்கான ஸ்பெல்லிங் வரும் ஸ்க்ரீனில். அதை பார்த்து நீங்கள் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் கூட டைரெக்டாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதில் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், போலிகளை தவிர்க்கணும்னா நீங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு போலிகள் தவிர்க்க முடியும். ஏன்னா ஒரு விஷயம் வளரும் பொழுது தான் அந்த பெயரையே நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் போலிகள் உருவாக்குவாங்க. நீங்கள் குழம்பி போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உருவாக்கியிருக்கோம். இது தவிர பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் இப்போது ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கோங்க. இன்னொன்று, viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஆன்லைன் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் மேப்ஸ் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்துரும். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்புக்கு வேறு கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் கிடையவே கிடையாது. விஹா கடைக்கு பிரான்ச்சஸ் இல்லை. இன்னொன்று சொல்லிக்கிறேன், வேறு ஆன்லைனில் விஹா அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா அது என்னுடையது தான் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. இன்னொன்று, என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு எந்த கடையிலையாவது இது அவங்களுடைய பிரான்ச் தாங்க, இல்லை அவங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருள்கள் தான் நாங்கள் இங்கே விற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து படித்து விட்டு கட்டாயம் அந்த பதிவுகளை நான் சீக்கிரத்தில் தருவேன். பல்லவியினுடைய கல்யாணம் காரணமாக அந்த வேலைகளை பார்க்க வேண்டிய உள்ள காரணத்தினால நீங்கள் கேட்குற பதிவுகள் உடனே கொடுக்க முடியல. ஆனால் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன், நோட் பண்ணியிருக்கேன். கட்டாயம் பதிவு தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.